Good morning, students. Now we are going to 12th accountancy subject, unit 2, accounts of not-for-profit organization. So not-for-profit organization அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லாப நோக்கமற்ற அமைப்புகள் அப்படின்னா என்ன, அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ப்ராஃபிட் பேசிஸில் தானே இருக்கும். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன, ஏன் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். சம் ஆர்கனைசேஷன் ஆர் established for the purpose of rendering services for the public without any profit motive. ஸோ ஒரு சில வகையான ஆர்கனைசேஷன் மட்டும் எந்த விதமான ஒரு ஆதாயமும் எந்த விதமான ஒரு லாபமும் இல்லாமல் பப்ளிக்கு ஒரு சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வகையான ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. தே மே பி கிரியேட்டட் ஃபார் த ப்ரமோஷன்ஸ் ஆஃப் ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ஸோ பாருங்கள், ஆர்ட் அப்படிங்கிறது கலை, கல்ச்சர் அப்படிங்கிறது பண்பாடு, எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வி, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது விளையாட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை மேம்படுத்துறதுக்காக, இந்த மாதிரியான விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சில இன்ஸ்டிடியூஷன், சில ஆர்கனைசேஷன் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்குது. திஸ் ஆர்கனைசேஷன் ஆர் கால்டு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். charitable institution, education institution, cultural society, sports and recreation club, hospitals, libraries and literary association are some of examples of not-profit organization. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சுரல் சொசைட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் கிளப், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி அண்ட் லிட்ரஸி அசோசியேஷன். இது எல்லாமே நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். தே ஆல்சோ கால்டு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். இது நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். தே ரைஸ் ஃபண்ட் த்ரூ டொனேஷன், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் தேர் மெம்பர்ஸ் அண்ட் ஸோ தென். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாம் எது மூலியமாக தன்னோட ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கிறாங்க. டு ரைஸ் ஃபண்ட், தன்னோட ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், த்ரூ கவர்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, சந்தா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாம் வாங்கிறது மூலமாக தன்னோட கேபிட்டலை, தன்னோட ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே. திஸ் கன்சர்ன் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கவுண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பரான அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எந்த மாதிரியான அக்கௌண்ட்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, தே மஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் கேஷ் ரிசிப்ட் அக்கௌண்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் அக்கௌண்டிங் இயர். ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயருக்கும் கேஷ் ரிசிப்ட் அக்கௌண்ட்டும் கேஷ் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் டெஃபினட்டாக ஒரு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிக்கணும். They must also prepare final accounts for the ascertain the surplus of deficient to the financial position. ஸோ அப்போ தான் அந்த பிஸ்னஸில் எந்த மாதிரியான சர்ப்ளஸ், எந்த மாதிரியான பற்றாக்குறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அப்படின்னா பாருங்கள், not for profit organization are the organization which function without any profit motive. இவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த விதமான ப்ராஃபிட் மோட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், their main aim is to provide service a specific group of public at large அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட முக்கிய நோக்கமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வகையான குரூப்புக்கோ இல்லைனா பொதுவான பெரும்பாலான மக்களுக்கோ ஒரு சர்வீஸை கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஜெனரலி தே டூ நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆஃப்
ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இதில் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா எந்த விதமான ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் அண்டர்டேக் பண்ணுறது இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நாட் அண்டர்டேக் டு த பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. எந்த விதமான ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் என்ன பண்ணுறது இல்லை, இவங்க அண்டர்டேக் பண்ணிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இன்க்ளூட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ், டொனேஷன், கிராண்ட் இன் எய்ட் டு லெகசியஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட மெயின் சோர்சஸ் எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா, இது மூலமாகவோ இல்லை டொனேஷன், நன்கொடைகள் மூலமாகவோ இல்லை கிராண்டிங் எய்ட் அப்படின்னா மானியங்கள் மூலமாகவோ இல்லை லீகசிஸ் அப்படின்னா உயில் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாகவோ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஃபண்டை அவங்க ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மெயின் சோர்சஸ். ஸோ சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வளங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். At the end of the accounting period, the following final accounts are prepared for not-profit organization. ஒவ்வொரு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் தன்னோட இறுதி ஆண்டில் இறுதி கணக்குகளை கண்டிப்பாக தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தயாரிக்கணும். தென் நெக்ஸ்ட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது பெறுதல் மற்றும் செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்கம் அப்படிங்கிறது வருவாய், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் எதுபடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 8 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ பிஃபோர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா 1956 இருந்தது. நவ் நியூ ரெஜிஸ்டர்ட் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 are required to the prepare then income and expenditure account and balance sheet as per schedule 3 to the Indian Companies Act 2013. புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் செக்ஷன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 8 படி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம சொன்னோம் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை ஃபாலோ பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன பாருங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் சம்மரி கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பு தன்னோட நிதி ஆண்டு அதாவது தன்னோட இறுதியில் தயாரிக்கப்படுற ஒரு கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் தான். அதாவது ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரும்ப சொல்றேன் கவனிங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் எ சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். இது எதோட சம்மரி தான்? கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் த ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சொத்து கணக்கின் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். இது ஒரு சொத்து கணக்கின் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பிகின் வித் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் எண்ட் வித் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் கேஷோ அண்ட் பேங்கோ எங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா பற்று பக்கத்தில் ஒவ்வொரு பற்று பக்கத்துலேயும் வரவு பக்கத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை டெபிட் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் கேஷ் ரெசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட் வெதர் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ நேச்சர் வில் பி ரெக்கார்டட் இன் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஒவ்வொரு கேஷ் ரெசிப்டும் ஒவ்வொரு கேஷ் பேமெண்ட்டும் ரெவென்யூ நேச்சர் அப்படின்னா என்ன? ஒரு வருவாய் அதாவது வருவாயின தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதன தன்மை வருவாயின தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே எங்கே போஸ்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. தே மே ரிலேட் டு த கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் சப்சீக்வெண்ட் இயர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அது ப்ரீவியஸ் இயராக இருக்கலாம், கரண்ட் இயராக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் இயராக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இது ஃபுல்லாக எதை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷனை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கணுமே தவிர நான் கேஷ் ஐட்டம் எதுவுமே இங்கே அப்பியர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்யூர்டு இன்கம் அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் நாட் அலவுட் டு த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு அக்கௌண்ட்லேயுமே இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, ஐ மீன் எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் அதான் சொல்லியிருக்காங்க. நான் கேஷ் ஐட்டம் சச் ஆஸ் டெப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்யூர்டு இன்கம் ஆர் நாட் சோ டு த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது தேய்மானம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கொடுபட வேண்டிய செலவுகள், அக்யூர்டு இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய பெற வேண்டிய வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பணத்தையோ இல்லை பேங்கையோ, அதாவது கேஷையோ பேங்கையோ குறிக்கவே இல்லை. டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான தேய்மானம், அவ்வளோதான். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்க வேண்டியது, கொடுத்தோம் அப்படின்னா கேஷாக போகும், வாங்கினாங்க அப்படின்னா பேங்காவாச்சும் போகும். ஸோ அதில் எதுவுமே இல்லை, அதனால் இதுவும் என்ன கிடையாது, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ரெக்கார்ட் டு த ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் to the favorable bank balance and the debit side of receipt and payment account. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அதாவது பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் பற்று பக்கத்தில் தொடக்க ரொக்க இருப்பையும் சாதகமான வங்கி இருப்பையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இட் மஸ்ட் பி ரெக்கார்ட் ஆன் த கிரெடிட் சைடு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்கே மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட் டியூரிங் த இயர் ரெக்கார்டிங் ஆன் த டெபிட் சைடு அண்ட் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட் டியூரிங் இயர் இஸ் த ரெக்கார்டிங் ஆன் கிரெடிட் சைடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்தந்த ஆண்டு, அதாவது ரொக்கம் பெறுதல் பற்று பக்கத்துலேயும் ரொக்கம் செலுத்துதல் வரவு பக்கத்துலேயும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறது டெபிட் சைடு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிரெடிட் சைடு போடணும். திரும்ப சொல்கிறேன், கேஷ் ரெசிப்ட் அப்படிங்கிறது நம்ம டெபிட் சைடும், கேஷ் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிரெடிட் சைடும் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, while recording cash receipt and payment no distance need to made between revenue and capital item. Similarly, no distinction needs to be made whether the amount received or paid relate to the current period, previous period and future period. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ரெசிப்டாக இருந்தாலும் சரி, பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது இன்கம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை கேபிட்டலை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எதையும் வேறுபடுத்தவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயரோ கரண்ட் இயரோ ஃப்யூச்சர் இயரோ எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைடு இஸ் மோர் தென் கிரெடிட் சைடு, டெபிட் சைடை விட கிரெடிட் சைடு மோர் தென்னாக இருந்தது அப்படின்னா இட் ரீப்ரசன்ட் டு த க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் ஆர் புக். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இறுதி ரொக்கம் அல்லது வங்கி இருப்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கிரெடிட் சைடை விட டெபிட் சைடு அதிகமாக இருந்தது அப்படின்னா இது பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா, அதாவது வங்கி மேல்வரைப்பட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது செகண்ட் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட தியரிஸ் பார்த்தோம். இப்போ சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேஜில், ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெசிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெறுதல்கள், பேமெண்ட் அப்படிங்கிறது செலுத்துதல்கள். ஸோ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் 4 பேசஸ் வந்து டிவைட் ஆகிருக்கும். ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூ பேமெண்ட்னா என்ன, தென் நெக்ஸ்ட் கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் பேமெண்ட்னா என்ன. ஸோ நல்லா கவனிங்க, ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வருவாயின வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வருவாயின வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ரெவன்யூ பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வருவாயின செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலின
வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது முதலின செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெவென்யூ அப்படின்னாலே அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள், கேபிட்டல் அப்படிங்கிறது எப்பயாவது சம்டைம்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெவென்யூ ரிசிப்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டு சப்ஸ்கிரிப்ஷன், டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டு ஜென்ரல் டொனேஷன், கிராண்ட் இன் எய்ட், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட், லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட், டு ரெண்ட் ரிசீவ்ட், டு சன்ட்ரி ரிசிப்ட் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா ரெவென்யூ ரிசிப்ட் ஐட்டம்ஸ்லேயும். ரெவென்யூ பேமெண்ட்டில் பை சேலரி, பை ரெண்ட் பெய்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிஃபோன் சார்ஜஸ், entertainment expenses, audit fees, repairs, conveyance charges, upkeep of grounds, newspaper and periodicals, office expenses, gardening expenses, sundry expenses. இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா ரெவென்யூ பேமெண்ட்டு கீழேயும். ப்ளஸ் கேபிட்டல் பேமெண்ட், கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா லைஃப் மெம்பர்ஸ் ஃபீஸ், டொனேஷன், ஸ்பெசிஃபிக் பர்பஸ், லீகசிஸ், என்டோமெண்ட் ஃபண்ட், sale of fixed asset, sale of investment, receipt for specific purpose of fund, interest on specific fund investment. இது எல்லாமே எது அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது இது பாருங்க, இந்த கேபிட்டல் ரெசிப்ட் கீழே இருக்கிற எல்லா விஷயமுமே எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? கேபிட்டல் பேமெண்ட் பாருங்க, ஃபிக்ஸ்டு அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். இது எல்லாமே என்ன அப்படின்னா கேபிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது இந்த லெசனில் சம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபார்மேட்டை தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை தெளிவாக படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.